இதுக்கப்புறம் எதுக்கு டீ? இது ஓடட்டுமே, கடல் மேலே அது ஆடட்டுமே, வானம் எங்கும் மேகம் வந்து மேளம் கொட்டுதே, ஆடுமலை ஓடி வந்து தாளம் தட்டுதே, யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது, மின்னல் ஒன்று கண்ணில் வந்து மாலை கட்டுது, கன்னத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது, ஒரு காலம் நேரம் சேரும்போது மாலை தொடுப்பேன். அழகே உன்னை பார்த்தேன், மணி ஓசை நெஞ்சு கேட்டேன், இந்த இளமை பாடும் ராகம், அதில் எங்கும் இந்த நாதம். யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது, மின்னல் ஒன்று கண்ணில் வந்து மாலை கட்டுது, கன்னத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது, ஒரு காலம் நேரம் சேரும் போது மாலை தொடுப்பேன். அழகே உன்னை பார்த்தேன், மணி ஓசை நெஞ்சு கேட்டேன், இந்த இளமை பாடும் ராகம், அதில் எங்கும் இந்த நாதம். சந்திக்கும் விழிகள், கதை சொல்லும் கிளிகள், தித்திக்கும் இதழ்கள் பனியிட்ட கனிகள், உன்னை பார்த்த கண்கள் இனிமேலும் மூடுமா, இளநெஞ்சம் தூங்குமா, கண்ணில் என்ன கோலம் கலைமான்கள் கூட்டமா, அதில் இன்னும் நாடமா, காதல் என்னும் நாட்டில் எங்கள் கவியரங்கம், இனி காலை என்ன மாலை என்ன இன்பம் வந்து தொட்டில் கட்ட யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது, மின்னல் ஒன்று கண்ணில் வந்து மாலை கட்டுது, கன்னத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது, ஒரு காலம் நேரம் சேரும் போது மாலை தொடுப்பேன். அழகே உன்னை பார்த்தேன், மணி ஓசை நெஞ்சு கேட்டேன், இந்த இளமை பாடும் ராகம், அதில் எங்கும் இந்த நாதம். பகவானம் எங்கும் மேகம் வந்து மேளம் கொட்டுதே, ஆடு அலை ஓடி வந்து தாளம் தட்டுதே, ஆனந்த கலசம் வழியட்டும் அமுதம், அங்கங்கு சுகமாய் நனையட்டும் இதயம், உன்னை தொட்டால் போதும் தொடராதோ ஆசைகள், இதழ் வீணை ஓசைகள், தென்றல் காற்றும் இங்கு உன்னை போலே தீண்டுதே, உடல் எங்கும் ஓடுதே, அறை இங்கு வந்து தொட்டதடி இனமானே, உன்கைகள் தொட்ட பக்கம் எல்லாம் காற்று வந்து தொட்டதின்று, வானம் எங்கும் மேகம் வந்து மேளம் கொட்டுதே, ஆடும் அலை ஓடி வந்து தாளம் தட்டுதே, யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது, மின்னல் ஒன்று கண்ணில் வந்து மாலை கட்டுது, கன்னத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது, ஒரு
வானம் எங்கும் மேகம் வந்து மேளம் கொட்டுது. ஆடுவலை ஓடி வந்து தாளம் தட்டுது. லா 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 லா. லா 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 லா. நான்சி, என்ன இதெல்லாம்? வந்துட்டீங்களா? காஃபி ஃபிளாஸ்க்ல போட்டிருக்கேன், போலி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிர்மலா சொன்னா. நிர்மலா தான் கட்டிக்க சொன்னா. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். நான் சேலைய பத்தி கேட்கல. உன்னை யார் இந்த வேலை எல்லாம் செய்ய சொன்னா? யோசிக்கல. உங்க சமயக்கட்டுல ஜாதி மதம் தெரியாதன்னா நுழைஞ்சிருக்க கூடாதுதா. தெரியாம செஞ்சுட்டேன். நான்சி, உன்னை முத்தண்ணாவுக்கு ஆபீஸ்ல ஒத்தாசு தானே செய்ய சொன்னேன். கூடத்தை கூட்டி மொழிக வெயி, கூட்டுக்கறி பண்ணி வை என்ன சொன்ன? என் வீட்டுலன்னா எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். இதையும் என் வீடாத்தான் நினைச்சிட்டேன். போடி செஞ்சு வச்சிருக்கிறதா சொன்னியே, எங்க? இத கொண்டு வரேன். ஏய் நிர்மலா, இங்க வா. ஏன் இவ்வளவு லேட்டு? அது வந்து வந்து சுசி வீட்டுக்கு போய் கெமிஸ்ட்ரி நோட்ஸ் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சுக்கா. தினமும் ஏதாவது சால் ஜாப் சொல்லிட்டே வரேன். உன்னை ஸ்கூல் விட்டு நேரா வீட்டுக்கு வரல என்ன பண்ணுவேன் தெரியுமா? சரிக்கா. இல்லன்னா உங்க மிஸ்கிட் வந்து பேசுறேன். சரிக்கா. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து டிஃபன் சாப்பிடு வா. என்ன நான்சி அப்படியே நின்னுட்ட? ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லு. இப்படி காதை திருகிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ எனக்கு ஒரு அக்கா இல்லையேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்போ என்ன அக்காவா ஏத்துக்கலன்னு சொல்லு. நான் அப்படி கூப்பிடலாமா? அப்படிதான் கூப்பிடணும். இல்ல இன்னும் வீட்டுக்கு போல? அக்கா, முத்தண்ணா கிட்ட ஜெய்பால் கொலைகேஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அது 1976ல அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. இந்த ஜெய்பால் கேஸ் மாதிரியே ஒரு அண்ணன் ஆத்திரத்துல தம்பி அடிக்க அவன் செத்துட்டான். நியாயமா 10 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த தம்பி குடும்பத்துக்கு சொத்து 10 கொடுக்கறதா இருந்தா அவன் அனுபவிச்ச 1.5 வருஷ தண்டனையோட அவனை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு ஜஸ்டிஸ் தீர்ப்பு சொல்லியிருக்காருக்கா. எஸ், ஐ ரிமெம்பர் நவ. நான்சி, இதெல்லாம் உனக்கு எப்படி? ட்ரெமெண்டஸ். இந்த ஷெட்யூல் எல்லாம் நீ தான் மார்க் பண்ணியா? எக்ஸைட்டிங். நான் கம்பன் விட்டு கட்டு தெரி. நோ நோ, யூ ஹேவ் சம் இன்பார்ன் ஆப்டிடியூட், ஃப்ளேர். நான்சி, உனக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருக்கா? சொல்லு. வக்கீலுக்கு படிக்கிறியா? என்ன மாதிரி ஒன்னையும் ஒரு வக்கீல் ஆக்கிடுறேன். அக்கா, இந்த அனாதை மேல உங்களுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை. எனக்கு நீயும் நிர்மலாவும் என்னாச்சு உனக்கு? ஆயா, நான் மேல படிக்க போறேன். ராதாக்கா என்ன வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சனிக்கிழமை தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், வெயில்ல எல்லாம் அலையக்கூடாது, வேளா வேலைக்கு சாப்பிட்டு நேரத்தோட தூங்கணும், நைட் ஷோக்கெல்லாம் போய் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க என்ன? அப்புறம் கார் ஓட்டுறதெல்லாம் சரி, ரொம்ப வேகமா ஓட்டாதீங்க. இம்பார்ட்டன்ட்.
சிகரெட்ஸ் அப்பப்போ பிடிப்பீங்கல்ல, அத்தோட நிறுத்திக்கிங்க. இல்லைன்னா நான் வரத்துக்குள்ள செயின் ஸ்மோக்கர் ஆயிடுவீங்க. நான்சி, 3 வருஷம் உன்னை பிரிஞ்சிருக்கணுமே நினைக்கிறப்போ 3 வருஷம் தானே, 3 நாள் மாதிரி போயிடாதா? நீ பெங்களூர்ல தானே இருக்கேன்னு ஒரு ஆறுதல். காத்தால டிஃபன் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறினா மத்தியான சாப்பாடும் கூட வச்சுக்கலாம். இந்த 3 வருஷம் ஒரு விரதம் மாதிரி. படிப்பை தவிர வேற எதை பத்தியும் நான் நினைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்டியா? மாட்டேன். சரி, நாளைக்கு பிருந்தாவன்ல தானே போறேன். ஸ்டேஷனுக்கு வரலாம்ல, சென்ட் ஆஃப் கொடுக்க. விஜய், நீங்க வர வேண்டாம். ட்ரெயின் புறப்படுறப்போ எனக்கு என்னமோ போல இருக்கும். Nancy, you are different. ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும்போதே லீலா மிஸ் கிட்ட சொன்னேன், அக்கா திட்டுவாங்கன்னு. கிளாஸ் முடிஞ்சு சந்தியாவை வீட்ல விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுக்கா. நம்ம போன் அவுட் ஆஃப் ஆடுறாக்கா, ரிங் போய்கிட்டே இருந்ததே. அவுட் ஆஃப் ஆர்டர் ஆனது போன் இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஜலதோஷம் பிடிச்சு. உங்க மாதிரி பரம்பரை பெருமை உள்ள குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுதான் எங்களுக்கு பெருமை. ரொம்ப சந்தோஷம். என் தங்க அதிர்ஷ்டசாலி. உங்க மாதிரி பெரிய இடத்துல அவ வாழ்க்கப்படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க, உங்க பையன் பொண்ணை பார்க்க வேணாமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நாங்களே பொண்ணை பார்க்கலாம்னு வந்தோம். அவனுக்கு ஏதோ பரீட்சை இருக்கான். ஆமாங்க, நானும் சிவகாமியும் எந்த பொண்ணை கட்டிக்கிறனாலும் என் பையனுக்கு ஓகே. நாங்க அவனை அப்படி வளர்த்திருக்கோம். நிர்மலா, இங்க வா. இவங்க எல்லாம் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் முகத்தை கழுவிட்டு புடவை கட்டிட்டு வா. ஓ நிர்மலா, பேருக்கேத்த சுபாவம். 3வது மனுஷங்களை பார்த்தாலே ஒரு கூச்சம். இந்த தோல் மேல தூக்கி வளர்த்தேன் சார். எங்கிட்டயே அளந்துதான் பேசுவா. பொண்ணு லட்சணமா இருக்கா. அப்புறம் என்ன, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, புடவை கூட கட்ட தெரியாது. அதையும் நான் தான் கட்டி விடணும் அவளுக்கு. என்ன, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற வயசா? உன் வயசு இல்ல, என் மனசு சொல்லுது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறப்போ அதே தப்ப நான் திரும்ப செய்யாம இருக்கதா உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க நினைக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாக்கா. இப்ப கல்யாணம் வேண்டாமா? இந்த கல்யாணம் வேண்டாமா? அக்கா, நிர்மலா, என்ன மன்னிச்சிடுக்கா. நான் அசோக் பண்ண ஒருத்தர மனசார விரும்புறேன். அவரும் என்ன விரும்புறாரு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம்னு நினைச்சேன். காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்துருவேன். அப்படிதானே? பைத்தியம் பைத்தியம். உன் விருப்பத்துக்கு மாறா நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? அவங்கதான் உன் அசோக்கோட அம்மா அப்பா உன்னை நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க.
நிலவிது அருகினில் உலவுது இடமனம் உருகுது இங்கிங்கே பழகிய நினைவுகள் மனதினில் விரிந்தன பறந்திட சிறகுகள் எங்கெங்கே உனைத்தான் நினைத்தே மனத்தால் மணந்தே இளமையே கொடுத்து சிவந்த கருத்தினரே நினைத்து நினைத்து ரசித்தாளே அழகிய நிலவிது அருகினில் உலவுது இளமனம் உருகுது இங்கிங்கே பழகிய நினைவுகள் மனதினில் விரிந்தன பறந்திட சிறகுகள் எங்கெங்கே உனைத்தான் நினைத்தே மனத்தால் மணந்தே இளமையே கொடுத்து சிவந்த கரத்தினரே நினைத்து நினைத்து ரசித்த அழகே அழகிய நிலவிது அருகினில் உலவுது இளமனம் உருகுது இங்கிங்கே அழகிய நினைவுகள் மனதினில் விரிந்தன பறந்திட சிறகுகள் எங்கெங்கே பூசுகின்ற மஞ்சளும் ஆசை கொண்டதோ வாசமுள்ள சந்தனம் வாழ்வு கண்டதோ வீசுகின்ற தென்றலும் கூசுகின்றதோ மேனி கண்டு வெள்ளினா நாடுகின்றதோ உறவேதான் இனி பிரிவேது பிரிந்தாலே இனி வாழ்வேது இருந்தால் நான் இனி உன்னோடு இணைந்தே போவோம் மண்ணோடு திருமணம் கலந்திட திருமணம் நடந்திட விதியே இனி நீ தூண்டாதே அழகிய நிலவிது அருகினில் உலவுது இளமனம் உருகுது இங்கிங்கே அழகிய நிலவுகள் மனதினில் விரிந்தன பறந்திட சிறகுகள் எங்கெங்கே ஆஹா ஆஹா லா 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 தேரில் இங்கே எண்ணங்கள் தேடி வந்ததோ நாளுகின்ற கண்ணங்கள் நேசம் தந்ததோ தேடுகின்ற பந்தங்கள் தேவ சொந்தங்கள் தேவையென்ன சொல்லுங்கள் தேடிச் செல்லுங்கள் மலரே நீ ஒரு தேனோடை நானாடும் சிறு பூமேடை தினமும் நீ என்னை பாராட்ட தருவேன் தூயித நீராட்டு ஒரு முறை வரும் வரை புது சுகம் தரும் வரை பொழுதே இனி நீ போகாதே அழகிய நிலவிது அருகினில் உலகுது இடமனம் உருகுது இங்கிங்கே அழகிய நினைவுகள் மனதினில் விரிந்தன பறந்திட சிறகுகள் எங்கெங்கே
யாரா அவன்? ஒண்ணுதான் போ. ஐயா யாரு? ஓ முதலாளி எங்க? ஏன் முதலாளி? எனக்கு நான் தான் ஏன் முதலாளி. தம்பி போய் மோகன சுந்தரத்தை கூப்பிடு போ. அண்ணன் என்ன விஷயமா பார்க்கணும்னு சொல்றீங்களா? சொன்னாதான் கூப்பிடுவியா? சும்மா தலைய சீவரத்துக்கு போய் அவனை கூப்பிடுறானா? டேய், என்னடா மரியாதை குறையுது? யாரது? சரண்ராஜ், நீயா? எப்ப வந்த? வா 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 வா. ஏப்பா நீ வர்றது தெரியாம போச்சே. ஜெயில் வாசல்லையே உனக்கு பெரிய வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருப்பானே. ஐ மிஸ் யூ ஆல் தீஸ் இயர்ஸ். சரண்ராஜ், நீ மட்டும் அன்னைக்கு கோர்ட்ல ஒரு கோடி காட்டியிருந்தா கூட நாம ஜோடியா கம்மி எண்ண வேண்டி வந்திருக்கோம். நான் உன்னை அப்படி காட்டி கொடுத்துருவனா? 5ஆம் பட வேலைதான் எனக்கு ஆகாத ஒண்ணாச்சே. நீ மட்டும் வந்துட்டேல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதி. நம்ம ஆளு எவனும் உன் கால் தூசு கூட வரமாட்டானுங்க. இனிமே இந்த ஊரையே வளைச்சு போட்டுறேன். ஹலோ, ராதா ரங்கநாதன் ஹியா. யார் நீ? நான் யாரா? எதுக்காக இந்த நேரத்துல போன் பண்றேன்? அடியே மானா மதுரை மறுக்கொழுந்த கோயிலாண்ட பார்த்தப்பவ உன் வயித்துல கோலி ஆடுற மாதிரி இருந்திருக்குமே. என்ன பயமுறுத்துறியா? நீ எம்மாம் பெரிய அப்பா டக்கர் அட்வொகேட், நான் வெறும் வெத்து வேட்டு. சும்மா சொல்லி வைப்போன்னு துட்ட போட்டு இந்த பொட்டிக்குள்ள பூந்துகிட்டு இருக்கேன். நான்சென்ஸ். ஏங்க ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. நீ சாப்பிட்டாச்சா? போய் படு. பச்சை புள்ள மாதிரி போனை வச்சுட்டா ஆச்சா? How dare you? என் வீட்டுக்குள்ள எதுக்காக வந்த? என்ன 7 வருஷம் உள்ள அனுப்பிச்சு வச்சியே, வெளியே வந்திருக்க கொழுத்து போய். அதுக்கு நன்றி சொல்லலன்னா நல்லா இருக்காது பாரு. ஒரு நியாயமான வக்கீலோட கடமையை தான் நான் செஞ்சேன். நழுவுற நழுவுற. அன்னைக்கு நீ கொஞ்சம் கண்டுக்காம ஓரம் கட்டியிருந்தா நான் கம்பி எண்ணி இருக்க வேண்டாம்ல. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஜோசியரா பார்த்து உன் ஜாதகத்தை காட்டு, சாதகமா பாதகமானு பார்த்து சொல்லுவான். பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு சாவுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. என்ன சாகடிச்சிருவேன்னு சவால் விடுறதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன்னா, இதுக்கெல்லாம் பயந்தா இந்த தொழிலை பார்க்க முடியாது. சாகடிக்கிறத நீ எவ்வளவு பெரிய தர்ம தேவதை, தர்மத்தை காக்க உன்னை விட்ட வேற யார் இருக்கா? அத கெடுப்பனா? சாவு கூட ஒரு வகையில சட்டுன்னு கிடைக்கிற சுகம். அந்த சுகத்தை உன்னை அனுபவிக்க விட்டுடுவனா? வெளியே போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? போலீஸா?
அது பொழுது போகாதவங்க வேலை. இப்ப போற சந்தர்ப்பம் வர்றப்ப தெரியும் இந்த சரண்ராஜ் யாருன்னு. ஆமா நான்சி, நீ என்னைக்கு மெட்ராஸ் புறப்படுற? ஹாஸ்டலுக்கு போக வேண்டியது, பெட்டி படுக்க பேக் பண்ண வேண்டியது, புறப்பட வேண்டியது. இன்னைக்கேவா? ஆமா, எக்ஸாம்ஸ் தான் முடிஞ்சு போச்சுல. இனிமே இந்த பெங்களூர்ல எனக்கு என்ன வேலை? 3 வருஷம் போனதே தெரியல. இல்லடி? ஆமா. சாரி ச சாரி ச சாரி ச சாரி ச ரிகரி 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 தனின 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 ஆ சக கக 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 ஆ ரி 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 ஆ தக மம 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 ப ச ச ச நீ த ச ச ச ச மம 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 பத நீ 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 ப க க ம ப த த த த த த ச ம ரே ரே நீராடி வா தென்றலே காலை தென்றலில் எத்தனை சந்தங்கள் காதில் மன்மத தேசத்து தாளங்கள் இந்த மங்கையின் உள்ளத்தில் சொர்க்கங்கள் மேகத்தட்டில் சிட்டுகள் பாடுது நீலப்பட்டிலே சித்திரம் போடுது நீராடி வா தென்றலே காலை தென்றலில் எத்தனை சந்தங்கள்
பாருங்க அதெல்லாம் போன்ல அம்மா, டிஸ்கஸ் பண்ண முடியாது. அம்மா. அக்கா எப்படி இருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன். ஓ, how did you fare in your exams? Quite well. கம்ப்யூட்டர்ஸ் கரெக்ஷன்ல தப்பு பண்ணலனா நான் தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட். ஷூர். Good. வா, come on. அம்மா அப்ப நாங்க வரோம். அப்ப நான் வரேம்மா. நான்சி, வா. வரேன். Get in. Come in. உட்கார். குட் ஈவினிங் மேனேஜர், ஆடிட்டர் பாத்தீங்களா? ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் 7 சப்மிட் பண்ணனும்னு சொல்லிருந்தாரே. ஃபோன் பண்ணாரு 8 மணிக்கு வரதா சொல்லிருக்காரு. அந்த கொடைக்கானல் பங்களா ரெனோவேஷன் பத்தி ஆர்கிடெக்ட் கௌரி சங்கரை காண்டாக்ட் பண்ணீங்களா? ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. ஓகே, நீங்க போலாம். உட்கார் நான்சி. வந்துட்டீங்களா மேடம்? கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களை நேர்ல பார்த்துட்டு தான் போவோம்னு சொல்லி வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க. ஓகே மேடம். நான்சி, ஃபீல் அட் ஹோம். நான் உங்களை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துறேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். எதுக்கும் 14 இருந்து பாருங்க. எஸ், ராஜரங்கநாதன் ஹியர். திரும்பவும் ஏதாவது தொழிலாளியை தூக்கி பாய்லர்ல போட்டீங்களா? 2 மாசம் முன்னாடி தானே 4 தொழிலாளிகளை பாய்லர்ல போட்டு கொன்ன கேஸை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். நான் முத்தண்ணா அனுப்புறேன். ஓ ஷியோர். தேங்க்யூ. சரி சொல்லுங்க. என் பையன் திலீப் அந்த பொண்ணை தன் ஃப்ரெண்ட்ஸுகளோட டிவி கூட்டிக்கிட்டு போய் கெடுத்துட்டான். கடத்திட்டு போய் ரேப் பண்ணிருக்காங்க. பொண்ணோட அப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டரோட அங்க வந்திருக்கான். விளையாட்டு பசங்க தண்ணி போட்டிருப்பாங்க போல இருக்கு. 2 பேரையும் சீத்து கட்டிட்டானுங்க. 2 கொலை. அத வாட்ச்மேன் பாத்துருக்கான். அவனையும் அடிச்சு போட்டுட்டாங்க. அந்த பொண்ணோட பணத்தை அங்கேயே போட்டுட்டு இவனுக்கு இங்க ஓடி வந்துட்டானுங்க. குட். 4 கொலை, ஒரு கேங் ரேப். செக் புக் கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ் மேடம். கன்சல்டேஷன் ஃபீஸ் அட்வான்ஸும் சேர்த்து ஒரு 5 ரூபாய் போட்டுக்கோங்க. மேடம், எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் மகன் ஒரு நாள் கூட ஜெயில இருக்க கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க மகனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு பர்சன் நிரப்பி பாம்பேக்கு அனுப்புவீங்க. இந்த கேஸ் முடியற வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கட்டும். ஓகே? சரி மேடம். முத்தண்ணா, அந்த கவுண்டர் வந்திருக்காருன்னு பாருங்க. அவர் இங்கேயே பழியா ஓகே, கிடக்காரு. வர சொல்லுங்க. நாங்க வரோம். தேங்க்யூ. வரேங்க.